இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் இரட்டையர்கள் வந்து பிறக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் அப்படின்னா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வாழணும்னா தலைவிதி இருந்தா ரெண்டும் ஒரு ஆண் ஒரு பொண்ணு பிறந்தா கூட வாழும். சாவணும்னு இருந்தா பிறந்த உடனே ரெண்டுமே செத்து போடும். இப்ப வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிசம்பலன்ஸ் இப்ப வந்து இந்த குழந்தை அழுதா அது அழுகும், இல்ல இவங்களுக்கு அது வந்து அந்த உடல் ஒன்னா இருந்ததா ஒரே விந்துல உருவானதால அந்த எண்ணங்கள் வரும். அவன் பசின்னா இவன் தாங்க மாட்டான், இவன் பசின்னா அவன் தாங்க மாட்டான், இவனுக்கு கொடுக்குறது அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும், ஒரே நேரத்தில். அதே தாய் வயசுல ஒரு வருஷம் மொத்தம் ஒரு குழந்தை போட்டு அப்படி வராது. இது ஒரே கருவில் ஒரே விந்துல உருவாந்தாலும் அந்த தொடர்பு இருக்கும். மற்ற தனித்த விந்துல வந்து ஒரே வயசுல தாங்க ஒரு வயசுல தான் பிறந்த 1.5 வருஷம் பொறுத்து பிறந்த அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அன்னைக்கு இருந்த தாய் தப்பனுடைய மனநிலை வேற, இன்னைக்கு இருந்த தாய் தப்பனுடைய மனநிலை வேற. இப்ப அதே மாதிரி இப்போ தாய்க்கு வந்து அந்த பிரெக்னன்சி டைம்ல அந்த மனநிலைக்கு ஏத்த மாதிரி தான் குழந்தைகளும் இருக்கும். ஆமா, அது தாயினுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் குழந்தை, தாய் தப்பனுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் கருவுல வளரும். அது பிறந்து அந்த தொப்புல கட் பண்ண பிறகு அது வேற சுய உயிர் வரும். அது ஏங்குறதும் இந்த உடலும் ரெண்டும் சேர்ந்து அது எண்ணங்களை உருவாக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது வாழ்க்கை அமையும். இப்போ கோவில்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ திருவிழாக்கள் அதெல்லாம் நடக்கும் போது அந்த ஊர்வலம் அப்படின்றது ஒன்று நடக்கும். அப்போ அந்த சாமியை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாகனம் மீது தான் வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வாகனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் பறவை அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, அவங்களுக்கும் சேர்த்து கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை பூஜை எல்லாம் நடக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன? உடல்லையே இருக்குது அத்தனையும். அதனால தான் இப்போ முருகர்னா மயில் மேலே வருவார், சிவம்னா மாட்டு மேலே வருவார் இல்லையா? இப்போ இது மாடுன்னா உடல் தான், மயிலுன்னா காற்று தான். இது எல்லாம் உடலுக்குள்ள இருக்கிறத வெளியே அடையாளமாக வச்சுக்குது. நிஜம் அது இல்லை, உனக்குள்ளே இருக்குது நிஜம். சரி, இப்போ எல்லாமே நீங்கள் வந்து சொல்ல வருது நமக்குள்ளதான் எல்லாமே எல்லாம் உனக்குள்ளே தான் இருக்குது. உனக்குள்ள இருக்கிறத தான் நீயே பேசுங்கிற, நீயே கேட்டுங்கிற, நீயே தேடிங்கிற. பிள்ளையார் எலி மேலே போலாருன்னா மூலாதாரத்தில் ஒரு எலி மேலே தான் இருக்கிறாரு. ஏன் எலி மேலே உட்காந்து புலி மேலே உட்காந்துக்கினான்னா? அதனால எது எது எங்கெங்க எப்படி அமைஞ்சுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வெளியே சித்தரிச்சு வச்சுக்குது. அந்த சித்திரம் ஃபுல்லாக உனக்குள்ளதான் இருக்குது. இப்போ சித்தர்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்வீங்க? அவங்கள பற்றி நமக்கு பேசவே தகுதி இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலானவங்க அவங்க. அவங்கள பற்றி மனிதனே பேசக்கூடாது. பேசுகிற அளவுக்கு மனிதனுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இவன் செய்யறதெல்லாம் யோகிதானம் செய்யிட்டு ஒரு யோகினை பற்றி பேசியிருந்தா எப்படி நியாயம்? அதனால் சித்தர்கள் வந்து பெரிய மகான்கள். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பேசுறதே தப்பு. பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய ஞானிகள் பேசின உலகம் இது. இந்த உலகத்தில் ஏதோ என் அறிவு கேட்டினது, என் அனுபவத்துக்கு கேட்டினது பேசுனதை தவிர நான் படித்து கிடிச்சு பேசலாமா? அனுபவத்தில் பேசுங்கிறேன். நான் ஒன்றும் மகான் கிடையாது, நான் மனுஷன். ஐயா, இப்போ அமாவாசை நாளில் வந்து நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்றது வந்துட்டு ஒரு இருட்டான ஒரு தினம், நிலவு இல்லாத ஒரு தினம். அன்னைக்கு வந்து ஆனால் நல்ல காரியங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த தொழிலில் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எது ஒன்றுமே முழுமை நாளில் பண்ணலான்னு அர்த்தம். அமாவாசை வந்து 2 நாள் முன்னே எதுவும் செய்ய மாட்டாங்க. அமாவாசை போய் 2 நாள் பொறுத்து எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ அமாவாசை நாள் முழுமை நாள், அந்த முழுமை நாளில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் நம்ம கை கூடும் அப்படின்ற நம்பிக்கை. அதே நேரத்தில் பௌர்ணமி, முழு பௌர்ணமி அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்வாங்க, எல்லா ஆசிரமங்களும் வழிபடுவாங்க. அதே நேரத்தில் 2வது நாள் பௌர்ணமி முடிஞ்சு 2வது நாள் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போது மனிதன் என்ன நினைக்கிறான்னா, எது முழுமையாக இருக்குதோ அதில் நல்ல காரியங்கள் செய்யும்போது நம்ம முழுமை அடைவோம் அப்படின்ற நம்பிக்கையில் செய்யறதுமா இது. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்படி நல்ல நாள் பார்த்து அதெல்லாம் பண்ணுறது ஓகே, இல்லைன்னா நீங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக எல்லாமே இல்லை நடக்கிறதா நடக்கும்னு சொல்வீங்க இல்லையா? இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்வீங்க? நம்பிக்கையை பொறுத்து இது. ஏன்னா நான் சொல்கிறபடி உலகத்தில் யாரும் நடக்க முடியாது, நடக்கவும் மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இருந்தும் நான் ஏன் சொல்லின்னு இருக்கிறேன்னு சொன்னால், அவன் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் உண்மையை உணர்வான் அப்படின்றதுக்காக நான் சொல்லிக்கிறேன் தவிர, இப்போ தெய்வம் உனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறேன். யார் தேடுவான்? எல்லாரும் தேடுவானா? தேட மாட்டான். ஆனால் நான் சொல்கிறது என் கடமை, நான் சொல்லிங்கிறேன். நான் சொன்னதால் எல்லாரும் மாறிடுவான் நான் நம்பினா என்னை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா
எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் செய்வான், மற்றவன் சொல்கிறத கேட்க மாட்டான். அப்போ அவனுக்கு அமாவாசையில் செய்யலான்னு அவனுக்கு பிடிச்சதுன்னா அவன் அமாவாசையில் தான் செய்வான். வேணாப்பா அமாவாசையில் செய்யாதுன்னா போயா நீ எனக்கு தெரியும் அப்படின்வான். அதனால் என்னுடைய கடமைகள், நான் மனுஷன் கேட்பான், மனுஷன் மாறிடுவான், மனுஷன் திருந்திடுவான் அப்படின்னு நான் பேசுறதில்லைம்மா. என்னுடைய கடமைகள், நான் சொல்ல வேண்டியது உண்மைகளை சொல்லுவேன். நீ எடுத்துக்கினா எடுத்துக்கோ, எடுத்துக்கலாம் போ, அது உன்னுடைய சௌகரியம். நீ எடுத்துக்கணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், எனக்கு அந்த வேலையும் கிடையாது. அதனால் நான் நிஜங்களை சொல்லின்னுக்கிறேன். நார்வேலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா வந்து எல்லா ஆன்மீகவாதி பேச்சையும் கேட்குறாங்க, எல்லா சாமியார் பேச்சுங்களும் கேட்டிருக்கிறாங்க, இப்போ என் பேச்சும் கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் எல்லார் பேச்சும் கேட்டிருக்கிறேன் சாமி, உங்களுக்கு முன்னாடி யாருமே உங்களை மாதிரி பேசலை, உங்களுக்கு பின்னாடி யாரும் உங்களை மாதிரி பேசவும் முடியாது அப்படின்றாங்க. இது ஏன், எப்படி அவங்களுக்கு? யாரோ ஒரு சிலருக்கு அவங்க நான் பேசுகிற பேச்சு மனசு தொட்டிருக்குது. ஏன்னா நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் இலக்கணம் தெரியாது, இலக்கியம் தெரியாது, நான் காலேஜ் போய் படிக்கலை, எந்த 1ஆம் கிளாஸ் கூட ஸ்கூல் வாசப்படி போய் படிக்கலை. ஆனால் நான் பேசுகிறது அனுபவம், அனுபவத்துக்கு ஈக்குவலாக வேறு எந்த படிச்சினாலும் 1000 பொய் தான் படிப்பேன், அனுபவம் மட்டும்தான் நிஜம். அதனால் அந்த நிஜத்தை சொல்லுங்கிறேன். அது சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் பிடிக்குதுன்றதுக்காக மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு நான் பேசினா போய் பேசுவேன். எனக்கு மற்றவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதை பற்றி யோசிப்பேன். நிஜம் சொல்லுவேன், எடுக்கல நான் போ, உனக்கு பிடிக்கணும்னு நான் பேசினா உனக்கு போக போய் பேசுவேன். நான் எனக்கு அது இல்லை வேலை, அப்படி பேசுங்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள இந்த மாதிரியான மாற்றங்கள் எப்போ நடந்தது? எனக்கு 6 வயசுலேருந்து இருக்கிறேன் நான். இன்னைக்கு ஏப்ரல் வந்தால் 29 வந்ததுன்னா 74 வயசாகுது. இந்த 73 வருஷத்தில் 6 வயசுலேருந்து இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன், எது நிஜம் எது பொய், எது நிஜம் எது பொய்ன்ட்டு. இப்போ இவங்கெல்லாம் எழுதி வச்சதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னா பாதி நிஜம் பாதி பொய். எல்லாமே பொய்யன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நிஜம்னு சொல்ல முடியாது. பாதி பொய்யும் இருக்குது, பாதி மெய்யும் இருக்குது. அப்போது ஆதியில் ஏன் அப்படி பொய்யும் மெய்யும் சேர்த்து எழுதி வச்சான்னா, உடல்ன்றது பொய், உயிர்ன்றது மெய், ரெண்டும் இணைஞ்சாதான் உலக வாழ்க்கை. அதே மாதிரி ஒரு எழுத்தை பாதி பொய்யை சேர்த்து அதை மிகைப்படுத்தினா தான் படிக்கிறவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் அப்படிலாம் எழுதி வச்சிட்டாங்க. அன்றைக்கி ரெண்டும் பொய்யும் மெய்யும் சேர்த்து எழுதி வச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லிங்கிறது, மெய்யை மட்டும் நீ புரிஞ்சிக்கோ, பொய்யை விட்டுடு. யாராவது எதையாவது எழுதிட்டு போட்டோம், அவன் எழுதணுன்னா மிகைப்படுத்தாத, எழுதணுன்னா குறை சொல்லாத. நீ இன்னைய வாழ்க்கைக்கு என்னவோ அதை தேடி எடுத்து அதுக்காக வாழு. ஆதியில் சொன்னானேன்னு அது மாதிரி வாழ முடியுமா? ஆதியில் கோமணம் கட்டியிருந்தா நீ கோமணம் கட்டி நிற்பியா? இன்றைக்கி ஆதியில் குடிமூட்டு இருந்தா குடிமூட்டு நிற்பியா? உன் வாழ்க்கைக்காக உன்னை மாற்றிக்கணும் இல்லை, அப்போ இதையும் மாற்றிக்கோ. அதுதான் நான் சொல்கிற அறிவுரை. நீங்கள் இப்போ 6வது வயசுலேருந்து தேட ஆரம்பிச்சிங்க. எப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சது கடவுள் நமக்குள்ளே தான் இருக்காங்கன்ற ஒரு விஷயம்? எனக்கு 30 வயசில் தெரிஞ்சது. எப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் வெளியே சொல்கிற விஷயம் இல்லைம்மா, சொன்னாலும் அது அடையாளம் காட்டக்கூடியது. இப்போ நான் எப்படி அப்படின்னு சொல்கிறேன், சொல்ல முடியும். ஆனால் உன் உயிரை எப்படி இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? அதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஞானம்ன்றது அவன் அனுபவிக்கக்கூடியதை தவிர எடுத்து அடையாளம் காட்டுற பொருள் இல்லை அது. அதனால் அந்த மாதிரிலாம் காட்ட முடியாது. இப்போ இந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் வரணும் அப்படின்னா, இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பேசியிருக்கோம், இப்போ இந்த அசைவம் அப்படின்ற விஷயங்கள்லாம் விட்டுடணும், இதுதான் சாப்பிடணும், அந்த மாதிரி ஏதாவது விதிமுறை? ஆமாம், இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், இப்போ தாவர வகைகள்லாம் சாப்பிட்றது சைவம், மற்ற வகையெல்லாம் சாப்பிட்றது அசைவம். அப்போ அதை சாப்பிட்டா என்ன, இதை சாப்பிட்டா என்னன்னா, இதை சாப்பிட்டா சாந்தமாக இருப்பா, அதை சாப்பிட்டா மூர்கனாக இருப்பா, அவ்வளோதான் வித்தியாசம். எதை சாப்பிட்றியோ அதானே உடம்புல ரத்தமாக போகுது, அப்போ அதுக்கேற்ற குணங்கள் தானே உருவாகும். அதனால் ஆன்மீகத்தில் போகும்போது சாத்வீக உணவு சாப்பிட்டீங்கன்னா சாத்வீக குணத்தோட வாழ்வேன். உலக விஷயத்தில் ராஜச குணம் பிடிச்சதை சாப்பிட்ட கடிக்கிறது இடிக்கிறது குத்துறதை சாப்பிட்டீங்கன்னா குணமாக அதே மாதிரி வரப்போகுது. இறக்கம் இல்லாத மனம் ஆகிடும், இவ்வளோதான் வித்தியாசம். ஆத்மா வணக்கம்மா. ஐயா, உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா ஐயா. இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி, டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுமே வந்து கடவுளால் படைக்கப்பட்டது தான். சரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா உயிர்களையும் சரிசமமாக தான் வந்து படைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம கீதோபதேசத்தில் கண்ணன் மூலமாக நம்ம வந்து கேட்டிருக்கோம். சரி.
ஆனா பாத்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்ப நல்லபடியா இருக்காங்க லைஃப்ல, சரி. சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படுறவங்க என்ன நினைப்போம் அப்படின்னா, ச்சே நம்ம அவன மாதிரி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆமா. ஆனா அங்க இருக்கிற மென்டாலிட்டி என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா. இப்படி வந்து படைக்கிற நம்ம உயிர்கள்ல ஏன் இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருக்கு? இறைவனுடைய படைப்புல பாகுபாடே கிடையாது. இறைவனுக்கு வந்து மனசு சம்பந்தப்பட்டவனே கிடையாது. இறைவன் ஆன்மா சம்பந்தப்பட்டவன். இறைவனுடைய படைப்பு ஆன்மா. அப்போ அந்த ஆன்மாவில் வேற்றுமையே கிடையாது, இன்ப துன்பமே கிடையாது, நல்லது கெட்டதே கிடையாது. ஆனால் மனசுல இன்ப துன்பம் உண்டு, நல்லது கெட்டது உண்டு. இதனால இந்த மனசுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆன்மாக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம். அப்போ இறைவன் படைப்பு சமமாக தான் படைச்சான். ஆனால் மனுஷனுடைய மனம் இருக்குது, இது வேறுபட்டு ஒரு காலமாக ஓண்டு 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 பறந்து பறந்து செத்து செத்து பறந்து அது மனசை வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நிலையில் மாற்றிக்கணும். இப்போ தன்னை பார்த்து வாழறோம் ஒருத்தன் உலகத்தை பார்த்து வாழறோம் ஒருத்தன் ஊரை பார்த்து வாழறோம் ஒருத்தன் அடுத்தவனை பார்த்து வாழறோம் இப்படி பல விதமான மனசு மாறி போச்சு. மனசு மாறினத்தால் தான் மதங்களே தோன்றுச்சு. மனசு மாறலாம் மதங்களே கிடையாது, ஒரு மதம் தான் இருந்திருக்கும், மனுஷ மதம் தான் இருந்திருக்கும். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு எத்தனை மதங்கள் தான் நம்மளால எண்ண முடியாது இருக்குது. அந்த மதங்கள் தோன்றதுக்கு காரணமே மனசு மாறினதால் தான். உனக்கு ஒரு மதம் எனக்கு ஒரு மதம். இறைவன்கிட்ட அந்த பாகுபாடு கிடையாதுமா, இறைவன் ஒருவன் தான். இந்த இன்பம் துன்பம் ஏன் வந்தது அப்படின்னா, இப்போ இந்த பிரிவில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் நல்லதையே நினைக்கிறீங்க, நல்லதையே செய்கிறீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த நல்லது செய்கிறதுலேருந்து நிறுத்தவே இல்லை. அப்போது உங்களுடைய பிறப்பு அடுத்த பிறப்பு சுத்த பிறப்பாகும். சுத்த பிறப்பாகும்போது உங்களுக்கு செல்வந்தனா வாழ்வீங்க நீங்கள். ஆனால் இந்த பிறப்பில் என்கிட்ட 10 ரூபாய் இருக்குது, மற்றவங்கிட்ட இல்லை, அவனை கேலி பண்ணி இழிவுபடுத்தி அவனை அசிங்கப்படுத்தும் போது எந்த உலகத்தில் நீ மற்றவனை இழிவா நினைச்சியோ, எந்த உலகத்தில் நீ மற்றவனை அசிங்கப்படுத்தினியோ, அதே உலகத்தில் நாளைக்கு உன்னை இழிவாக்கிடுவான், உன்னை அசிங்கப்படுத்துவான். இது பிறப்பினுடைய ரகசியமா. இன்னைக்கு நீ என்ன செய்யறியோ அது அடுத்த பிறவி. இதுக்கு பேர் தான் தலைவிதின்னு வச்சுங்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் யாருக்கும் இந்த தலைவிதி எழுதுறதே இல்லை. மனுஷனுடைய செயல் மரணத்தில் அவனுக்கு விதியாக மாறி போகுது. அந்த விதி தான் பிறப்பை உண்டாக்குது. அந்த பிறப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்க்கை அமையுதுமா. இதனால் இதில் இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது. இறைவன் தூய்மையானவன், ஆன்மா தூய்மையானது. மனம் கெட்டு போச்சு. மனம் கெட்டு போந்தாலும் மனுஷன் மாறி போய் செயல்களை செய்து பாவத்தில் விழார். அப்போ இது எல்லாமே பூர்வ ஜென்மத்துடைய கர்மா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா தான். ஆனா இப்போ அந்த ஜென்மத்திலே அதுக்கான தண்டனை அனுபவிச்சா கூட பரவாயில்ல. ஆனா இப்போ வந்து அடுத்த பிறப்புல தான் அது வந்து அந்த பிறப்பிலே அனுபவிப்ப, போன பிறப்பில செய்தது இந்த பிறப்பில் அனுபவிச்சுன்னுக்கிற. இப்போவாது நீ திருந்தணும். ஆனா திருந்துறது இல்லையே. ஒரு கை இல்லை ஒருத்தனுக்கு, ஒரு கால் இல்லை ஒருத்தனுக்கு, ஒரு கண்ணு இல்லை ஒருத்தனுக்கு. இவ்வளோ குறைபாடுகள் இருந்தோம் அவனுடைய கர்வம் போலியே. நம்ம இப்படி குறைபாடோடு இருக்கிறோமே, நம்ம பிறரை பார்த்து மரியாதை கொடுக்கணும், மற்றவங்ககிட்ட பண்பாக நடந்துக்கணும் அப்படின்லாம் நினைக்கணும். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். திருநங்கைகள்னு இருக்கிறாங்க. திருநங்கைகள் வந்து அவங்களுடைய பிறப்பே இழிவான பிறப்புன்னு அவங்களா முடிவு பண்ணின்னுக்கிறாங்க. வீட்டுங்களில் சேர்க்கறது கிடையாது. அப்போ அவங்களுக்குள்ளவே ஒரு தாய் தகப்பனை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. தேர்ந்தெடுத்துக்கின்னு தான் அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது போய் சம்பாதிக்கிறாங்களா, எங்கேயாவது போய் என்ன ஒரு தொழில் செய்கிறாங்களா? செய்யலை. ஏதோ கடையாக வீடு வீடாக ட்ரெயினில் போயிட்டு கையேந்தி ஏதோ 4 ரூபாய் கிடைக்குது. சரி, 4 ரூபாய் கிடைக்குது. நம்மளுடைய வாழ்க்கை இப்படி மாறி போச்சு. நம்ம இந்த வாழ்க்கையாவது தூய்மையாக நடக்கிறாங்களா? அராஜகம் பண்ண திருப்பதியிலேருந்து நீ ரேணுகுண்டா வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரே அராஜகம் பண்ணுவாங்க. அப்போ திருந்துறாங்களா? திருந்தலையே. அதனால மனிதனுடைய மனத்தை பொறுத்து தான் இருக்குதே தவிர அவனுடைய துக்கமும் சந்தோஷமும் அவனுடைய மனசுக்குள்ளவே இருக்குது. அப்போ இப்போ செய்யறதெல்லாம், இப்போ நீ 10 ரூபாய் சம்பாதிக்கிற, 10 ரூபாய் சம்பாதிச்சா 10 5 ரூபாய் செலவாயிடும், 5 ரூபாய் தான் நிற்கும். அப்போ நீ ஒரு கோடீஸ்வரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? காலம் ஃபுல்லாக சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கினே வந்தீங்கன்னா அடுத்த பிறப்பில் நீ கோடீஸ்வரி. அது மாதிரி புண்ணியத்தை சேர்த்துக்கினே வந்தீங்கன்னா அடுத்த பிறவியில் புனிதமான பிறப்பு கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். இதை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் நடந்தாங்கன்னா
தீமைன்றதே இருக்காது. எல்லாருக்கிட்டும் அன்பு காட்டணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அப்போதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. இப்போ அதே மாதிரி நீங்க திருநங்கை பத்தி பேசுனீங்க. இப்போ நம்மள பாத்தீங்கன்னா சிவன் வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கும். அதுல ஒரு அவதாரம் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் பாதி ஆண் பாதி உருவத்துல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் நம்ம மனப்பூர்வமா வழிபடுறோம். ஆனா திருநங்கையா இருக்கிறவங்கள நீங்க சொன்ன மாதிரி நிறைய வீடுகள்ல ஒதுக்கிதான் வைக்கிறாங்க. அத பத்தியும் அவங்களுக்கு நீங்க பொதுவா என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய பிறப்பை யோசித்து பாருங்க. மற்றவங்களோட சேர முடியல, மற்றவங்களோட இணைஞ்சு வாழ முடியல, ஏன் உங்களை பெத்த வீட்டிலேயே நீங்கள் இருக்க முடியல. இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வாழ்க்கையை நம்ம இந்த பாவத்தை எதனால் இந்த பிறப்பு கிடைச்சதோ தெரியல. இந்த பிறப்பை நம்ம ஒழிக்கணும்னா இந்த பிறவியில் நம்ம எல்லாருக்கிட்டும் அன்பு காட்டணும், எல்லாருக்கிட்டும் நல்லவங்களா நடணும், யாருக்கிட்டும் அராஜகம் பண்ணக்கூடாது, எந்த கெட்ட பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. அப்படின்னு வாழ்ந்தாங்களா அவங்களுடைய பிறப்பும் மாறிடும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி அடிக்குது, ரோடெல்லாம் கலாட்டா பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது உன்னுடைய பிறப்புக்கு அர்த்தமற்ற மற்றவங்களுக்கு இறக்கமே வராமல் போயிடும். மற்றவங்க உங்களை பார்த்தாவே மற்றவங்களுக்கு இறக்கம் வரா மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. மற்றவங்க பார்த்தா உங்களை அருவெறுப்பாக பார்க்கக்கூடாது, பார்க்குற மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். திருநங்கைகள் அத்தனை சில பேர் வேலை செய்கிறாங்க, சில பேர் இந்த திருநங்கைகள்லாம் திருத்தணும்னு திருநங்கைகளுக்குள்ளவே நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க திருந்த மாட்டுறாங்க ஒரு சிலர். அதனால் அவங்களும் திருந்தணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பூமியில் திருநங்கையா மனுஷனா பொம்பளையா ஜீவராசிகள்லாம் இல்லை, ஒரு உயிர். அது ஒரு சுகத்தை அனுபவிக்க வந்தது இந்த உலகத்துக்கு, அதனுடைய சுகத்தை அனுபவிக்கணும். ஆனால் அதனால் பிறரை துன்புறுத்திடக்கூடாது. துன்புறுத்தணும்னா நமக்கு தான் கேடு. அதை மாதிரி நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களால இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி பெண்களால தான் இந்த விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வரமுறை இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சமமான ஒரு நிலை இருந்துட்டு வருது. இதை பத்தி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? இது சரியா தவறா? என்னுடைய கண்ணோட்டம் என்னன்னா, பெண்ணு பெண்ணாவே ஆண் ஆணாவே இருக்கணும். ஏன்னா பெண்ணுக்கு மட்டும்தான், ஆணுக்கு எந்த ஆணுக்கும் இவன் உத்தமி, இவன் கற்பு கரசி அப்படின்லாம் எந்த ஆணுக்கும் பேர் கிடையாது. ஆனால் பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். பெண்ணுன்ற ஒரு உயிரினம் இல்லைன்னு சொன்னால் உலகம்ன்றதே ஒன்று இருக்காது. அவ்வளோ புனிதமானது பெண்ணுன்ற பேர். ஆனால் அந்த பெண்ணுன்ற பேருக்கு பல புகழ்ச்சியான பெயர்கள் இருக்குது. கற்பு கரசி, கண்ணகி அப்படின்லாம் பல பேர்கள் இருக்குது. அந்த பேர் இந்த ஆணுக்கு யாருக்கும் கிடையாது. இந்த பெண்களை தான் பெரிய பெரிய மகான்லேருந்து பெரிய பெரிய கவிஞன் வரைக்கும் பெண்களை தான் புகழ்ந்தான் தவிர எந்த ஆணையும் புகழ்ந்த சரித்திரமே இல்லை. அப்போது இந்த பெண்ணுன்றதுக்கு தனி சிறப்பு உண்டு. பெண்ணுன்னு இல்லைன்னா ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்காது, பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா பிறப்புன்னு ஒன்று இருக்காது. அப்போது அப்படிப்பட்ட பெண் பிறப்பு பெண்ணாகவே வாழணும், வாழ்ந்தால்தான் அது பெண். ஆனால் ஆண் மாதிரி மாறும்போது அர்த்தநாராக மாறி போயிடும். அது ஏன்னா செயல்கள் மாறிடும். செயல்கள் மாறும்போது அந்த பெண்ணுக்கு கெட்ட பெயர்கள் வந்துடும். அந்த பெண்ணுன்ற பேருக்கு ஒரு கெடுதலும் வராத அந்த பெண் பார்த்துக்கணும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்மா. இதுக்கு போயிருப்பாங்க, தாய்மான சுவாமி கோயிலுக்கு போயிருப்பாங்க, மலை கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் நேராக தாய்மான சுவாமிகள் போய் பார்த்துட்டு நேராக அங்கேருந்து கீழே இறங்கி உச்சி பிள்ளையார் கோயில் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வெளியே போயிடுவாங்க. கீழே இன்னொரு மகான் சமாதி ஆகிருக்கார். அவர் யாருன்னா மௌன சுவாமிகள். அவர் மௌன சுவாமிகள் தான் தாய்மானவ சுவாமிகளுக்கு தீட்சை பாடம் கொடுத்து அவரை பக்குவப்படுத்தினா ஒரு குருதேவர். ஆனால் இது அங்கே போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கடகடகன்னு உச்சி பிள்ளையார் போவாங்க, கடகடனுக்கு இறங்கி நேராக போய் வந்துடுவாங்க. கீழே இறங்குற அந்த வழியிலேயே இடது பக்கம் பார்த்தோம்னா மௌன சுவாமிகளுக்கு ஒரு சமாதி இருக்குது. உள்ளே அதுக்கான ஒரு மனமும் இருக்கும். அதை வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். இறைவனை போய் கலந்த தாய்மான சுவாமிகளை தன்னோட குருநாதரோட பெருமையை சொல்றார். வாய் ஒன்றும் பேசா மௌனியாய் வந்து ஆண்டதே ஒன்றும் போதாதோ இன்பம் பராபரமே. அப்பா நீ ஒரு இன்பத்தை கொடுத்தாது என்னன்னு தெரியுமா? என் குருநாதர் வடிவில், அவர் குருநாதர் வந்து பேசவே மாட்டார், ஆனால் தீட்சை கொடுத்தாரு. அவரும் மௌனத்தில் இருந்தவர். தாய்மான சுவாமிகளோட குருநாதர் சதா மௌனத்தில் இருப்பார், பேசவே மாட்டார். அந்த மௌன குருநாதர் தான் தாய்மான சுவாமி. அப்போ என்ன சொல்கிறாரு, என்னோட குரு வடிவமாக தானே பரம்பொருளே மௌன குருவாக வந்து என்னை வழி நடத்தி எனக்கு இன்பத்தை கொடுத்துருக்கல. அப்போ குருநாதர் யாரை சொல்கிறாரு?
எந்த உலகத்தை யார் கட்டி காப்பாற்ற அந்த பரம்பொருளே குருநாதர் வடிவில் இங்கே வந்திருக்காங்க. இந்த உண்மையை உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு சிஷ்யனுக்கு பாடம் கை கொடுக்கும். குருநாதரோட பக்தி இல்லாமல் வெறும் பாடம் ஏட்டுக்கல்வி மாதிரி தான். அது ஒரு நாளாக சக்கரைன்னு தான் சுவைக்குமா? சுவைக்காது. அதே மாதிரி குருநாதரோட பக்தி இல்லாமல் பாடத்தை வாங்கிட்டாங்க, எல்லா பாடத்தையும் பண்ணிட்டேன்னா அதனால் பலன் இல்லை. தாய்மான சுவாமிகள் எப்படி உயர்ந்த நிலையை அடைஞ்சாலும் தன்னோட குரு மௌன குருநாதர்ன்றதை அடிக்கடி சொல்லுவார். ஒரு அடிக்கும் சொல்லுவாது. மை வண்ணம் தீர்ந்த மௌனி சொன்னது. மை வண்ணம் தீர்ந்தம்னா இருள். மை வண்ணம்னா என்னது? மாயையான இருள் சூழ்ந்துருக்குதான். அந்த இருளை தீக்கிறதுக்கு யார் வந்தார்? மௌனி. மௌனி சொன்னது எவ்வண்ணம்? அவ்வண்ணம் நிஷ்டை அருளாய் பராபரமே. என் குருநாதர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நிஷ்டையை, அதே மாதிரி சமாஜ நிலையை நீ குடுறா அப்படின்னு யாரை பற்றி கேட்குறாரு? இறைவன்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறார். ஏன்னா என் கண் இப்போ சொன்ன இல்லையா, காட்டில் போய் கண்ணை கரைச்ச மை வண்ணம், என் கண்ணை மறைக்கிறது, என்னோட அறிவை எது மறைச்சுன்னு இருக்குதோ, உண்மை பொருளை விளக்க முடியாமல் எது இருக்குதோ, மாயை என்ற இருள் இருக்குதோ, அந்த இருளை நீக்கி யார் கொடுத்ததே? மௌனி சொன்ன அந்த குருநாதர் சொன்ன அவ்வண்ணம். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நிற்கிறதுக்கான ஒரு நிலையை, ஒரு உறுதியை எனக்கு குடுறா அப்படின்னு இறைவனை போய் கேட்குறாரு. அப்போ நாமளும் நம்ம குருநாதர் சொன்ன அந்த வழியாக நான் நிற்கணும்பா, எந்த வழியிலும் நான் தடமாட்டக்கூடாதுன்னு ஒரு நாளும் இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கணும். அப்படி பாடம் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடத்தில் மேல்நிலைக்கு போக முடியும். இதே மகன்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறாங்க, நாமளும் அதை உணர்ந்து பண்ணணும். சரிங்களா? வெறும் மிஷின் மாதிரி ஏதோ பாடம் வாங்கினேன், சுவிட்சு போட்டால் ஒரு கிரைண்டர் சுற்றுது, மாவை போட்டால் அரைச்சி மேலே போட்டால் கீழே வந்ததுன்னா அப்படிலாம் இங்கே பாடம் பண்ணால் வேலைக்கே ஆகாது. அதை உணர்ந்து அனுபவித்து அம்மா கருவை தாங்கிட்டாங்க. கருவை தாங்கினோடனே 10 மாதம் எந்த உணர்வுமே இல்லாமல் பெற்று போட்டாங்களா நம்மனா? இல்லை. ஒரு மாதமும் அந்த கரு அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணும். ஏதோ ஒரு பூச்சி நெளின மாதிரி இருக்கும் ஒரு 2-3 மாதம். அதுக்கப்புறம் அதுக்கு கை காலெலாம் முளைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உருள்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உதைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம வெளியே வரதுக்கு முன்னாடியே நம்ம கூட அவங்க உருவாடி இருப்பாங்க. என் பிள்ளைப்பாரு எப்படி உதைக்கிறான், என் பிள்ளைப்பாரு எப்படி அனுபவிக்கிறாங்க. இதை விளக்கி சொல்ல முடியாது. அந்த மாதிரி நாம் பாடம் பண்ணும்போது அந்த தாயோட பக்குவத்தோடு நாம் அந்த பாடத்தோட உறவாடினால் அந்த பாடம் நமக்கு காட்டக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அது நமக்கு அந்த மௌனத்தில் நீங்காத மௌனம். இந்த மனசை சாய்க்கக்கூடிய ஒரே வழி அந்த பாவனை தான். நான் எப்படி ஒன்றா இருப்பேங்க அப்படின்றதெல்லாம் இங்கே செல்லவே செல்லாது. நான் எதுக்காக வந்துக்கிறோனோ அதுக்காக போய் நான் உட்காந்துருக்கேன். சரிங்களா? அதுதான் சாமி. சொல்லுங்கள் சார். ஆத்மான சாமி. திருவண்ணாமலை தான் பேர் செல்வோம். குருன்னு சொல்கிறாங்க. குருமார்க்க சொல்கிறாங்க. குருன்னா யாரு, ஆசிரியர்னா யாரு, ஆசாரம்னா யாரு? குருன்னு இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் சொல்ல முடியும். ஆனால் ஆசான் பல விஷயம் பல பேரை சொல்லலாம். ஆசிரியர்னு இன்னும் 1000 கணக்கில் சொல்லலாம். நாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் போனால் பசங்க ஒரு 1000 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 50 பேர் ஆச்சு ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல முடியும்? அகக்கண்ணை திறப்பாங்களான்னா அகக்கண்ணெலாம் திறக்க முடியாது. அவங்க எதை படித்தாங்களோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்து படித்து உங்கள் வர்றது சாமர்த்தியம். அதே புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்துறது, அதுக்கு விளங்கப்படுத்துறது தான் வேலை. யாரோட வேலை? ஆசிரியரோட வேலை. அதை தாண்டி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட படிப்பு, அவர் கொடுத்த கல்வி எது வரைக்கும் வரும்னா என் வயிற்று ஒப்புற வரைக்கும் வரும், 4 பேரை காப்பாற்றுற வரைக்கும் வரும். அதை தாண்டி ஏதாவது நடக்குமானா அதை தாண்டி ஒரு எட்டு கூட நம்மளால் வைக்க முடியாது. ஆசான் அப்படின்னா யாருன்னா, படிச்சிருக்கிறோம், வித்தை தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க, கழித்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். படிச்சுட்டேன். நிறைய பேர் இன்றைக்கி பிழைக்க தெரியாமல் இருக்கிற யாருன்னா, நல்லா படிச்சுடுங்க, எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கலங்க அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இல்லை. இந்த ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்குறோம் ஆசான், ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்குறோம் ஆசான். ஒரு சிலம்பம் பயிற்சி எனக்கு தெரியும், நான் ஒருத்தர் கற்றுக் கொடுத்தேன்னா எனக்கு பேர் ஆசான். ஆனால் அது போய் என்னை கரை சேர்க்குமானா அப்படிலாம் கரை சேர்த்துறாரு. அப்போது படிப்பு என் வயிற்று ஒப்புது, ஒரு கலையை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நடன ஆசிரியர் இருக்கிறாரு, நடனத்தை கற்றுக் கொடுக்குறாரு. உடனே நான் போய் சிவபெருமான் நடனம் ஆடுற மாதிரி நானும் ஆடி கரை சேர்ந்துருவோம்னா வாய்ப்பு இல்லை. அப்போது
ஆசிரியர் ஆசான்லாம் எங்கே நிற்கிறாங்கன்னா வீட்டுக்கு வாசப்படியோடு நிற்கிறாங்க. குருன்ற ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா அந்த பேரிலே ஒரு விஷயம் இருக்குது. கூனா இருள், ரூனா அதை நீக்கிறவர். அப்போ இருள் எங்கே இருக்குது, எனக்குள்ள இருள் எங்கப்பா இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை நீக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் குரு. வேற யாருக்கும் அதுக்கு ஈடாக சொல்லக்கூடிய தகுதி யாருக்குமே இல்லை. பொண்ணை அழகணும்னா நீ பொண்ணை வச்சு தான் தயார்படுத்தணும். வைரத்தை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி குருவுக்கு நிகரா இன்னொருத்தரை எடை போட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் மட்டும்தான் பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது. ஏன்னா எதையும் நீக்க முடியாது, யாராலும் நீக்க முடியாது அந்த மாயை அப்படின்ற இருள். இந்த உடம்பு தானே நான், நீங்கள் யாருங்க அப்படின்னா இந்த உடம்பு தானே நான். அப்படியா? ஒரு டாக்டர் ஒருத்தர் என்னப்பா உனக்கு பிரச்சனை? அவர் மனநல டாக்டர், மனநல டாக்டர். அவர்கிட்ட ஒருத்தன் போகிறான். எதுக்கு வந்த? சாமி நான் யாருன்னு தெரியல. நான் யாருன்னு தெரியல. நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் சாமி முதல்ல அப்படின்றாரு. நான் யார்? நான் மாதிரி டாக்டர் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அது உங்கள் தொழில் சாமி. நான் கேட்டது நீங்கள் யார்? என் பேர் வந்து ராமசாமி அப்படின்றாரு. அது உங்கள் பேர் சாமி, நீங்கள் யார் சாமி? யார் பேஷண்ட்டாக வந்தாரோ அவர் இப்போ டாக்டர் விசாரணை பண்ணிக்கிறார். டாக்டர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தலையை பிடிச்சின்னு குழப்பமாக தான் இருக்குது. சரி, நான் வந்து இன்னாரோட பையன், அது உங்கள் அப்பாவோட பேர், நீங்கள் யார் சாமி? போல சொல்லினே தான் ஏதாவது கேட்டுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு பண்ணுறது. அப்போ அவருக்கே ஒன்றும் புரியல. யாரே மனநல டாக்டருக்கு ஒன்றும் புரியல. அப்போ நாம் யார் தான்? இந்த மாதிரி கடந்து போனால் ஒரு கொஸ்டின் மார்க் தான் நிற்கும். நான் யாருன்றதுக்கு விடை சொல்ல இங்கே ஆளே இல்லை. அந்த விடை தெரியாத கேள்விக்கு பதிலாக அமைகிறவர் மட்டும்தான் குரு. அந்த மாதிரி குரு இந்த கலியுகத்தில் நம்ம குருநாதர் மட்டும்தான் சாமி. அவரை மட்டும்தான் குரு சொல்லலாம். மற்றவங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட என்கிட்ட 10 ரூபா இருந்ததுன்னா உனக்கு கொடுக்கலாம், அதெல்லாம் நான் குருவாயிடுவேன்னா அது எவ்வளோ நாள் காப்பாற்ற? என்னென்னா ஏன்னா செலவு பண்ண வரைக்கும் காப்பாற்ற, செலவு பண்ணதுக்கப்புறம் யார் காப்பாற்றுவா? ஆனால் குருவானவர் கொடுத்த விஷயம் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்மளை கரை சேர்த்து காப்பாற்றும். சரிங்களா? எந்த முனிவனும் எந்த யோகியும் பணக்காரனாக வாழ்ந்ததே இல்லை. ஆனால் யாரை நம்பி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க குருநாதரை காட்டி கொடுத்த வழியில் இறைவன் வந்து எந்த சூழ்நிலை உன்னை காப்பாற்றுவான்னு சொன்னாங்களோ அந்த ஒழுக்கத்தில் நின்னதுனால வாழ்ந்தவங்க சீடன், அதுக்கு வழி சொன்னவங்க குரு. மற்றவங்க யாரும் குரு நிகர இல்லை சாமி. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.
ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது